வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 10, இனியவை கூறல். குறள் எண் 99. வணக்கம். இன்சொல் பேசுவதால் உண்டாகும் நன்மைகளை தெளிவாக கண்ட ஒருவன் அதற்கு மாறாக வன்சொல்லை, கடுஞ்சொல்லை பேசுவது ஏன் என்று வினவும் கேள்வி வடிவிலான திருக்குறளின் இனியவை கூறல் அதிகாரத்தின் 99வது குறளை இன்று நாம் காணலாம். இன்சொல் இனிதீன்றன் காண்பான், எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்களை பேசுவதால் இன்பம் உண்டாகிறது என்பதை அறிந்த ஒருவன் ஏன் கடும் சொற்களை பேச வேண்டும் என்ற வியப்பை வள்ளுவர் இக்குறளில் வெளிப்படுத்துகிறார். இன்சொல் பேசுவதால் தனக்கும் கேட்பவருக்கும் இன்பம் உண்டாகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி இருந்தும் அறியாமையாலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ வன்சொல் பேசுவது நன்மையை தெரிந்து கொண்டே தீமையை தேடிச் செல்வதற்கு ஒப்பாகும். நன்மை விளைவிக்கும் இன்சொல்லை மட்டுமே பேசுவோம். வன்சொல் எனும் தீமையை அறவே தவிர்த்து வாழ்வின் இன்பத்தை பெருக்குவோம். நாளை வேறொரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.